ஜனநாயகத்தில் ஒரு 2-3 அரசியல் தான் இருக்குன்றாங்க, அதுக்கு கொடுக்கல. முழுக்க முழுக்க அரசியல் படம், டெல்லி தான் இந்தியாவான்னு இவ்வளோ வெளிப்படையாக கேட்குற படத்துக்கு கொடுக்குறீங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க. இது என்னது இது அப்படின்ற. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி படத்தை புஷ் பண்ணார் அப்படிங்கிறது உண்மைதான். ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது தம்பி ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ரவி மோகன் கொடுக்குறாரு, சிம்பு கொடுக்குறாரு, ஹரீஷ் கல்யாண் கொடுக்குறாரு, வளர்ந்து வருகிற எல்லா நடிகர்களுமே அது குறித்து பேசுகிறாங்க. ஆனால் ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை? ஜனநாயக பராசக்தி ஏன் வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் நிறைய பேர். ஏன் அவர் படம் வந்தால் மற்றவங்களாம் ஒதுங்கி இருந்தோமா என்ன? நீங்கள் வந்து அண்ணேங்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த கோட் படத்தில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து தன்னுடைய நட்சத்திர நாற்காலியை உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு இதை பில்டப் பண்ணியாச்சுல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலாமா? வேற யாரு வேணாலும் வரலாம். எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகங்கிறது விஜயனுடைய கடைசி படம். இத்தனை வருஷம் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேர்வெல் படம். அந்த படம் வந்து ஒரு வசூல் சாதனை படைப்பதற்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கினா என்ன தப்பு? அந்த படத்துக்கும் பிஸ்னஸ் இருக்குல்ல. ஸோ என்னன்னா இந்த பராசக்தி பொங்கலாக மாறிடுச்சு. நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை புறக்கணிங்க, சிவகார்த்திகேயனை கடுமையாக வசப்படுறாங்க. அவரே வெளிப்படையாக பேசுகிறாரு, என் குடும்பம் என் குழந்தை வரைக்கும் திட்டுறாங்க அப்படின்னு. இவ்வளவு இடத்துக்கு இது விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் எங்கே இருக்காரு, சிவகார்த்திகேயன் எங்கே இருக்காரு, இது இவ்வளவு இடத்துக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பாய்காட் பராசக்தியெல்லாம் போட்டாலும் ஜனநாயகனை விட ஒரு படி மேலே உயர்ந்த படமாக தான் பராசக்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல், January 9 to 12. Click the link below and register. இந்த பொங்கலுக்கு வந்து சென்சாருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. இப்போ பராசக்திக்குமே கூட மண்டே கொடுத்த படத்தை 6 நாள் கழிச்சு இன்னைக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இவ்வளவு பராசக்தி படத்துலையும் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கா என்ன சார்? அது இந்த சின்ன சின்ன படங்கள்ல அதை மக்களுடைய கவனத்துக்கே வராத படங்களெல்லாம் திடீர்னு பொங்கல் வெளியீடுன்னு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்குறதெல்லாம் இப்போ நடந்தது. இன்னும் சில படங்களை அவசரமாக ரெடி பண்ணி பொங்கலுக்கு தள்ளிடலாம்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் வராது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சென்சார் அதிகாரிகளுக்கு ஏதாவது ஞானோதயம் ஏற்பட்டு கொடுத்தாங்களா இல்லை வேற என்ன கேட்குறாங்கன்னா, ஜனநாயகத்தில் ஒரு 2-3 அரசியல் தான் இருக்குன்றாங்க, அதுக்கு கொடுக்கல. இது முழுக்க முழுக்க அரசியல் படம், டெல்லி தான் இந்தியாவான்னு இவ்வளோ வெளிப்படையாக கேட்குற படத்துக்கு கொடுக்குறீங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க, இது என்னது இது அப்படின்ற கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படங்களை முடக்க நினைப்பவர்களுக்கு ஒரு விசாலமான பார்வையும் அறிவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா இப்போ பராசக்தி படத்தை எடுத்துங்க. அந்த படம் வந்தால் அந்த படம் என்ன செய்தியை கன்வே பண்ணுன்னா, காங்கிரஸ் இந்தியை திணிக்க முயன்றது, திமுக இந்தி திணிப்பை தடுத்தது. அப்போ அது யாருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும்? காங்கிரஸுக்கு. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கு. அப்போ மக்கள் என்ன நினைப்பா, டேய் இப்படி பண்ணவங்க கூட யாரா நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கீங்கன்னு அது திமுகக்கே எதிராக இருக்கும். என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு அது மைனஸாக இருக்கும். அப்போ பாஜக என்ன பண்ணணும்னா, பராசக்தி படத்தை அழகாக வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்து எந்த கட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த படம் வந்து ஒரு ஒன்றிய அரசுக்கே எதிரான படம்னு நினைச்சிட்டு அதை முடக்க பாக்குறாங்க. ஆமா, அது ஏன்னா காட்சிகளும் அப்படிதான் படுத்திருக்காங்க. காங்கிரஸ்னு சொல்லாம அதாவது மத்திய அதிகாரம் மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு 1960களில் நடந்ததுன்னா அன்னைக்கு ஏது பாஜக, அது காங்கிரஸை குறிப்பது தானே. அப்ப அந்த புரிதல் கூட இவங்களுக்கு இல்லை. அதனாலதான் அந்த படத்தை முடக்குவதற்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க. இப்ப ஜனநாயகனும் பாஜகவுக்கு எதிரான படம் இல்ல, திமுகவுக்கு எதிரான படம். அதை கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியல. சார், இதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது இது அண்ணன் தம்பி பொங்கல்னு பேசுறாரு. அண்ணன் படம் வரல, தம்பி படம் மட்டும் வருது. அண்ணனுக்கு எதிராக அண்ணனுக்கு ஆதரவாக கூட ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க. அதான் அந்த கேள்வியை தான் உங்களோடு சேர்ந்து நானும் சிவகார்த்திகேயனை நோக்கி வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாக்காரர்கள் சுயநலக்காரர்கள், அவங்க எந்த மாற்றமும் இல்லை. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், பல ஆட்டோக்களில் வந்து நீ வாழ பிறரை கெடுக்காதேன்னு எழுதியிருக்கும். அது வந்து ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் சினிமாக்காரர்களை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் நாம் வாழ யாரை வேண்டுமானாலும் பழி கொடுக்கலாம், யாரை வேணாலும் கெடுக்கலாங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் இங்கு இருப்பவர்கள். அதனால தான் ஒரு நியாயமான விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்க அஞ்சி நடுங்கி ஒரு கோழைகளாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் சிவகார்த்திகேயன் விதிவிலக்கில்லை தான் நினைக்கிறேன். அதாவது ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா நீங்க வந்து பராசக்தி படத்தை கொண்டு வரணும் நீங்க தான் முயற்சி பண்ணீங்க. அதை நான் இப்பவும் சொல்றேன், உறுதியா ஆமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் வலியுறுத்தியதால் தான் தயாரிப்பாளர் அந்த முடிவை எடுத்தாரு.
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மக்களுக்கு தெரியும். உங்களை அம்பலப்படுத்திய பிறகு நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களை யோக்கியனாக காட்டிக்கிட்டீங்க. ஓகே, கரெக்ட் சார், நீங்க அதை கிளியராகவே சொல்லிட்டீங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அவ்வளவு பெரிய மேடையில, பொது மேடைகள்ல என்ன நடந்தது, நான் அவர்கிட்ட பேசினேன்றதை அவ்வளவு கிளியரா டைம் லைன் படி சொல்றாரு. அப்ப இது எப்படி சார் அவ்வளவு பொதுவெளியில அவ்வளவு இல்ல, நான் உண்மையை என்ன மறைச்சிட முடியுமா கேட்கிறேன், சார்? ஜனநாயகன் டேட்ல பராசக்தி வரணும்னு நீங்க முடிவை எடுத்துட்டு விஜய் கிட்ட போய் கேட்டா அவர் வேணான்னு சொல்லுவாரு. தம்பி உங்க படம் வந்துச்சுன்னா ஜனநாயகனுக்கு கூட்டமே வராது, தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடாதீங்க தம்பினா அவர் சொல்லுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல், யாரு வேணாலும் மீன் பிடிக்கலாம், அதனால தாராளமா வாங்கன்னு தானே அவர் சொல்லுவார். அதுதானே அவருடைய பெருந்தன்மை. அது எப்படி நீ என் படத்தோட நீ வர்றேன்னா கேட்க போறாரு? அது அல்ல. ஸோ இதையெல்லாம் கடந்துட்டு பார்த்தா இன்றைக்கு ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது, தம்பி ஏன் நீங்க குரல் கொடுக்கல? ரவி மோகன் கொடுக்கிறாரு, சிம்பு கொடுக்கிறாரு, ஹரிஷ் கல்யாண் கொடுக்கிறாரு, வளர்ந்து வருகிற எல்லா நடிகர்களுமே அது குறித்து பேசுறாங்க. ஆனா ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல? அதுக்கடுத்து நடிகர்களுடைய குரல் கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் சென்சாருக்கு எதிராக கொடுக்கல, அதுலயே உங்க கவனமா இருக்காங்க. சென்சாருக்கு எதிராக கருத்து சொன்னா நம்ம படத்தை கை வச்சிருவாங்க. அதனால அண்ணனுக்கு வந்து ஆதரவு சொல்றாங்க, எதுவும் கடந்து போகும், நாங்க உங்க பக்கம் தான் நிக்கிறோம், ஸ்டாண்ட் வித் விஜய் இப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச ஆதரவு கூட நீங்க கொடுக்கலையே. ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுதான் என்ன இருந்தாலும் விஜயை வீழ்த்தணும்னு அவர் நினைச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து தானாக அமைந்தது, அல்லது தணிக்கை வாரியம் அமைத்து கொடுத்திருக்கு. சோ அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொண்டாடுகிற மனநிலையில இருக்கிறதுனால இவர் இப்படி ஒரு வேலையை பண்ணலாம். அப்படிதான் நான் இந்த மாதிரியான சில அரசியல் காரணங்கள்லாம் பின்றாங்க. இல்ல நீங்க விஜய்க்கு ஆதரவாக இவர் ஒரு வார்த்தை பேசினாருன்னா அதை ரெட் ஜெயிண்ட் வந்து அப்போஸ் பண்ணுவாங்கலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஜெயண்டுக்கு வந்து விஜயை வீழ்த்தணும்னு ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக நீங்க அவரை வாழ்த்தக்கூடாது, அவரை பாராட்டக்கூடாது, அந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு போய் இறங்க மாட்டாங்க. பட் என்னன்னா இவங்களுக்கே அந்த இது இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனா ஜனநாயகன் வரலைங்கிறது சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு களிப்பை கொடுத்துருக்கும், ஒரு வெற்றி களிப்பை கொடுத்துருக்கும். ஏன் பராசக்தியோட ஜனநாயகனோட பராசக்தி ஏன் வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் நிறைய பேர், ஏன் அவர் படம் வந்தா மற்றவங்களாம் ஒதுங்கிடணுமா என்ன? இல்ல, தாராளமா வரலாமா, இது வந்து ஒரு ஓப்பன் ட்ரேட், அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. அதே நேரம் இங்க என்ன நடைமுறைங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா சின்ன படங்கள்லாம் ஒதுங்கி, பட் இதுவும் பெரிய படம் தான். எல்லாத்துக்கும் மேல ஜனநாயகன்கிறது விஜயனுடைய கடைசி படம். இத்தனை வருஷம் இங்க சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபேர்வெல் படம். அந்த படம் வந்து ஒரு வசூல் சாதனை படைப்பதற்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்னா என்ன தப்பு? அந்த படத்துக்கும் பிசினஸ் இருக்குல்ல சார். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அண்ணேங்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன படம், அந்த கோட் படத்துல ஒரு துப்பாக்கியை கொடுத்து தன்னுடைய நட்சத்திர நாற்காலியை உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இதை பில்டப் பண்ணியாச்சுல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலாமா? இப்ப வேற யாரும் வேணாலும் வரலாம், ஒரு அஜித் படம் வரலாம், சூர்யா படம் வரலாம், விக்ரம் படம் வரலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்களை அவர் எந்த இடத்துல வச்சிருக்காரு? தன்னுடைய படத்தில் உங்களை பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப விஜய் படத்துல சிவகார்த்திகேயன் பாட்டு எழுதுனா அவருக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகும் அப்படிங்கிற அந்த நல்லெண்ணம் தானே. அந்த குறைந்தபட்ச இது உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் நியாயமா. இன்னொன்னு 14ஆம் தேதிக்கு போனீங்க, அது கூட ஓகே. இது 9ஆம் தேதி வருது, ஒரு 5 நாள்ல காசு அள்ளும், 14ஆம் தேதி நம்ம படம்ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது 10க்கு மாறும்போது கூட நீங்க குறுக்க போகவே இல்லை. அது தயாரிப்பாளர் முடிவுன்றாரு. தயாரிப்பாளர் வந்து ஹீரோக்கள் பேச்சை மீறி ஒரு தயாரிப்பாளரால் செஞ்சிட முடியுமா? சினிமாவே ஹீரோக்களுடைய கையில தானங்க இருக்கு. நம்ம வந்து தயாரிப்பாளர்னு ஒரு மரியாதைக்கு சொல்றமே தவிர எந்த ஹீரோ தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுக்குறாரு? அதனால இது எல்லாமே ஒரு இவர் ஆகாஷ்க்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் இந்த மாதிரி சில அரசியல் காரணங்கள் இருக்கு. சோ அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ணிட முடியாதுன்னு சிவகார்த்திகேயன் ஹோப்லெஸ்ஸா கூட இருக்கலாம் இல்ல சார்? இது எல்லாமே நம்முடைய யூகம் தான், உண்மை அது அல்ல. அதுதான் விஷயம். இன்னும் சொல்ல போனா டான் பிக்சர்ஸ் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். அவங்களுடைய மார்க்கெட்டிங்ல ரெட் ஜெயண்ட் ஹெல்ப் பண்றாங்க. நல்லா கேட்டுங்க, ப்ரொடக்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, புரியுதா இல்லையா? அப்படி ஒரு பின்னணி இருக்கிற நிறுவனத்திடமே 30 கோடி சம்பளம் பிளஸ் லாபத்தில் பங்குன்னு கேட்கிறாருல என்ன? அப்ப அவ்வளவு பெரிய பின்னணி உள்ளவங்க நான் ஓசில நடிச்சு தருவேன்னு இவர் போலியே. அங்கேயும் பார்த்து நீங்க காலரை நிமித்திக்கிட்டு தானே, நீங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு தானே உங்க காசை கேட்கறீங்க. அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு அதை நீங்க காரணமா சொல்லணும்? இல்ல சார், ரஜினி கமல் படம், அஜித் விஜய் படம்லாம் ஒரே பொங்கல் ஃபெஸ்டிவல் நேர் எதிராக வந்துலாம் நிறைய படங்கள் ஓடி இருக்கு, வெற்றி பெற்று இருக்கு. இன்னைக்கு அந்த அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர், அந்த அந்தஸ்துலயே இருக்கிற ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல்? அவருக்காக நம்ம ஏன் ஒதுங்கணும்னு நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. இல்ல அதுதான், இது எல்லாமே நம்ம அப்படியெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துறோம். சிவகார்த்திகேயனுக்கு விஜய் கொடுத்த அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த முக்கியத்துவம், இதன் அடிப்படையில் நீங்க வந்து கொஞ்சம் விலகி நின்று இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ். புரியுதா? இட்ஸ் நாட் கம்பல்சரி எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு எத்திக்ஸ். இப்ப நம்ம வாழ்க்கையை உயர்வதற்கு யாரோ சிலர் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க, புரியுதா இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு
கடையில் வேலை பார்க்குறோம், நமக்கு நிறைய ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீங்கள் அவர் கடைக்கு எய்த்தாப்லேயே போய் ஒரு கடையை ஆரம்பிக்க மாட்டோம்ல. இவ்வளோ நாள் இவர் தானடா ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு எய்த்தாப்லேயே நன்றி உணர்வு. அதுதான் அந்த மாதிரியான இது இல்லாமல் போனது தான் நம்ம சுட்டி காட்டணும். சார், இந்த விவகாரம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக எடுக்கும்போது நிறைய விமர்சன கணைகள் உங்கள் மேலேயும் வந்து வைக்கப்படுது. இது இந்த விவகாரத்தில் சிவகார்த்திகேயன் கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக பேசுறது நியாயமே இல்லைன்ற சில பார்வைகள்லாம் வைக்கிறாங்க. நிறைய விமர்சனங்கள் நானே பார்த்தேன் பர்சனலாகவே. அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குலாம் என்ன சொல்றீங்க? இல்லை, என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல அவ்வளவு அவசியம் ப்ரோ விஜய் எடுக்கணுமா என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, முதல்ல புரிஞ்சுங்க, விஜய் என்கிற நடிகருடைய உயரத்தை, அவருடைய வெற்றியை நான் வந்து மிகப்பெரிய அளவில் மதிக்கிறேன். என்ன காரணம்னா, விஜய் இருக்கிற இடம்ங்கிறது அவ்வளோ உயரம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய சூப்பர் ஸ்டாரே விஜய்னு சொன்ன ஆளு தான் நான். பட் அதே வாய் தான் விஜய் என்கிற அரசியல்வாதியை கடுமையாக விமர்சித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிகர் நாடாளக்கூடாது, விஜய் அரசியலுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசினதே நான் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்காவை நான் ஆதரிக்கிற இடத்துக்கு நகர்ந்ததற்கு காரணம் என்னன்னா இன்றைய அரசியல் சூழல் தான். புரியுதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்றாங்க, மாறி மாறி கொள்ளையடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு அரசியல் சக்தி இங்கே உருவாகும் போது தான் இது தடுக்கப்படும். அப்போ அது யார் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த தேர்தலில் சீமான் நமக்கு அப்படி ஒரு சக்தியாக தெரிந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தேர்தல் வியாபாரி, தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் செய்வதற்கான ஒரு விஷயமா பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ரொம்ப அருவருப்பாகவும் ஆபத்தானதாகவும் மாறிட்டு இருக்கு. பல்வேறு மேடைகளில் அவர் பேசுகிறதே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒரு தொண்டரை இறங்கி அடிக்கிறாரு. அப்போ இவருக்கு அதிகாரம் கிடைத்தால் என்ன ஆகுங்கிற ஒரு அச்சம் நமக்கெல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் சமீப காலமாக தன்னுடைய அரசியல் எதிரியா திமுகவை குறிப்பிட்டு வந்த சீமான் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக ஒரு சாத்வீகமாக பேச ஆரம்பித்து விஜய் எதிர்க்க ஆரம்பித்தார். என்னப்பா காரணம்னா, இல்லைப்பா அங்கேருந்து ஒரு பெரிய பணம் கைமாறியதாக ஒரு தகவல்லாம் எல்லா ஊடகங்கள்லையும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி இவர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இழந்தவராக மாறிட்டார். அதே நேரம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி இங்கே தேவைப்படுது. இந்த நேரத்தில் இவர் ஒரு சக்தியாக கிளம்பி வரும்போது நம்ம அவரை ஆதரிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அதிமுகங்கிறது பாஜகவுடைய அடிமையாக மாறிடுச்சு. என்ன, பாஜக தமிழ்நாட்டினுடைய எதிரி, துரோகி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் அதிமுக இருக்கக்கூடாது. அப்போ திமுக மட்டும்தான் இருக்கணுமான, திமுகவோடு சண்டை செய்வதற்கு இன்னொரு சக்தி வேணும். அது தாவேக்கான்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நம்ம ஆதரிக்கிறோம். அதே நேரம் விஜயனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே நம்ம விமர்சிக்கிறோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவர் அமைதி காத்தது குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணதே நான் தான். அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து வெறுமனே நீங்கள் தாவேக்கா ஆதரவாளர் அப்படின்னு யாராவது பிராண்ட் பண்ணா, யாராவது விமர்சனம் பண்ணா, அதை முற்றிலுமா நம்ம நிராகரிக்கிற இடத்துல சார். என்னன்னா, அவங்க வெளிப்படையா நீங்க அரசியல் இதுனால எனக்கு ஒரு அரசியல் கேள்வி ஒன்று. அதிமுக வெளிப்படையாவே அவங்க பாஜகவோட தான் இருக்கும்னு அவங்க இருக்காங்க. பாஜக தொடர்பான எல்லா விஷயத்துக்கும் அமைதியா இருக்கிற ஒருத்தரை நம்புறீங்க. ஆனா வெளிப்படையா ஆமாங்க நாங்க இவங்க கூட்டணின்றவங்க மேல நம்ம அவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் சார்? இல்ல, பாஜக வந்து தமிழ்நாட்டிலே அனுமதிக்கப்படக்கூடாத ஒரு கட்சி. அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி அமைப்பதுங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்கிறேன். அவங்க பண்றத கண்டிக்கலனாலுமே அதை நம்ம அந்த பொருளை தான் எடுத்துக்கணும் சார். இல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாஜக வந்து எல்லாத்தையுமே அவர் கண்டிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அதை வந்து ஒரு பிளவுவாத சக்தியா மக்கள் கிட்ட வந்து அடையாளப்படுத்துறாரு. தன்னுடைய கொள்கை எதிரிங்கிற இடத்துல அவங்கள போய் வைக்கிறாரு. அதே நேரம் பல்வேறு விஷயங்கள்ல அவர் மௌனமா இருக்காருங்கிறதே நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவர் மௌனமாக இருந்தது அது பாஜகவுடைய சார்பா கூட நம்மள எனக்கு தோணல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு பேர்ல யார் மண்டை உடஞ்சாலும் சரிதாங்கிற அந்த எண்ணம் தான் எனக்கு தோணுச்சே தவிர, ஐயோ இதுல பாஜக இருக்கு அதுக்கு எதிராக நம்ம கருத்து சொல்லிடுவோங்கிற அந்த பயம் விஜய்க்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னொன்று, விஜய் பற்றி எனக்கு நான் நன்கு அறிந்ததால் இந்த பதிலை வந்து என்னால் வந்து தைரியமாக சொல்ல முடியும் சார். தாவேக்காவினரே இந்த படத்தை சென்சார் வராதப்போ தடுப்பது யாரோ, வரும் பின்னணியில் யார், இப்படி அவங்களே பாஜக பேரை சொல்றதுக்கு தயங்குறாங்க. இப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் வெளிப்படையாக உடைக்கிறீங்க, பாஜக தான் தடுக்குதுன்றீங்க. ஆனால் அவங்களே இது பண்ணும்போது அப்போ விஜய்க்கான ஒரு வாய்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ பாஜக தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு விஜய் எடுத்துக்கிறாருன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான கருத்துக்களை தாவேக்கா தொண்டர்கள் போடுறதை நானும் பார்த்துருக்கேன். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழமா நுட்பமா பார்க்க தெரியல. ஏன்னா அவன் நேற்று வரைக்கும் ஒரு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான்.
ஏன்னா விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான். இன்றைக்கும் அவன் அரசியல் களத்துக்கு வந்து கழுத்துல ஒரு துண்டை போட்டு ஒரு தொண்டனா மாறி இருக்கான். அதனால எதையுமே அவனால அவ்வளவு ஆழமா பார்க்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி மேலோட்டமான கருத்துக்களை பார்க்க முடியுது. நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளராக உள்ள இருக்கோம், பல தரப்பில் பேசுறோம், இங்க என்ன நடக்குது அங்க என்னமோ இதெல்லாம் தெரிவதால் நம்ம வந்து வெளிப்படையா பேசுறோம். அதனால அவர்கள் வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக பேசுவதை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பயந்துகிட்டு ஒரு கருத்து சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து புரியல அல்லது அறியாமல் பேசுகிறார்கள், அப்படித்தான் நினைக்கிறேன். காலப்போக்கில் அந்த பக்குவம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ என்னன்னா இது பராசக்தி பொங்கலா மாறிடுச்சு. நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை புறக்கணிங்க, சிவகார்த்திகேயனை கடுமையாக வசப்படுறாங்க, அவரே வெளிப்படையாக பேசுறாரு, என் குடும்பம் என் குழந்தை வரைக்கும் திட்டுறாங்க அப்படின்னு. இவ்வளவு இடத்துக்கு இது விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் எங்க இருக்காரு, சிவகார்த்திகேயன் எங்க இருக்காரு, இது இவ்வளவு இடத்துக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது அவசியம் இல்லை. அதுதான் சொல்றேன், இந்த ரசிகர்கள் வந்து இன்னும் அந்த விசிலடிக்கும் ரசிகனாகவே இருக்கிறது இருக்குல்ல, அதனுடைய விளைவு தான் இதெல்லாமே. சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோட இப்படி படத்தை புஷ் பண்ணார் அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க அதுக்காக சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தையே கொண்டாந்து தரக்குறைவா பேசுறதெல்லாம் ஏற்கும். நான் கூட சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப கேவலமா இருந்தது. இந்த இடத்துக்குலாம் நீங்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனையே இவர்களுக்கெல்லாம் வந்திருக்கவே கூடாது. ஆனால் விஜய் தரப்புல இருந்தோ யாருமே அண்ணா இது அபிஷியலா கூட இது தொடர்பான விஷயங்கள் எதுவும் அந்த மாதிரி இல்ல. அந்த நடிகர்கள் என்றைக்குமே தன்னுடைய முட்டாள் ரசிகனை கண்டிக்கவே மாட்டாங்க. நாட் ஓன்லி விஜய், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், யாருமே இது செய்யவே மாட்டாங்க. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் ஒரு சாக்கடை ஊடகமாக இருப்பதற்கு இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் தான் காரணம். என்னைக்காவது இவங்க அதை குறித்து கண்டிச்சிருக்காங்களா? கண்டிச்சதே கிடையாது. அது மாதிரிதான் விஜயும் கண்டிக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் என்னதான் பாய்காட் பராசக்தி எல்லாம் போட்டாலும் ஜனநாயகனை விட ஒருபடி மேலே உயர்ந்த படமாக தான் பராசக்தி இருக்கும். அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தாவகாவினருக்கே நம்ம ரொம்ப வெளிப்படையாவே சொல்றோம், உங்களுக்கே ஒரு அரசியல் அறிவும் புரிதலும் ஏற்படணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் இந்திக்கு எதிராக என்னென்ன மூமெண்ட்லாம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பராசக்தி படத்தை அவசியம் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா ஒரு புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்கிற இடத்தில் நீங்கள் இல்லை, உங்களுக்கெல்லாம் வாசிக்கும் பழக்கமே கிடையாது. அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தான் தெரிஞ்சுக்க போறீங்க? இது வந்து உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு. இங்கே போய் உங்களுடைய அந்த மலிவான அரசியலை வச்சுட்டு இந்த படத்தை நம்ம பார்க்க வேணாம், இந்த படத்தை நம்ம தோற்கடிச்சிருவோம் அப்படின்லாம் நினைச்சிங்க அப்படின்னா நஷ்டம் வந்து பராசக்தி தயாரிப்பாளருக்கு இல்லை, உங்களுக்கு தான். இது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஏன்னா கடந்த படம் ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ அடுத்து இந்த படமும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன்னா அவர் கன்னை வாங்கினதுக்கான ஒர்த்துன்ற இடத்துக்கு அவர் நகர்றாருன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வசூல் பண்ணுங்கிற ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய திரை வாழ்க்கையில் வந்து இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். பட் அதே நேரம் வந்து ஒரு அமரன் தான் இன்னைக்கு அவருடைய பெஞ்ச் மார்க் கலெக்ஷனாக இருக்குது. அதே இந்த படம் வந்து பீட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தரமான படம், சிறந்த படம், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் இந்த பாமர ஆடியன்ஸ் இருக்காங்க, பிஎன்சி மற்ற நார்மலாகவே இந்த சினிமாவை கேளிக்கையா பார்ப்பவர்கள் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் பெருவாரியா இருக்காங்க. அவர்களுடைய அந்த ஏகோபித்த வரவேற்பு கிடைக்கும் போது தான் ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர்ங்கிற அந்த இடத்தை நோக்கி நகரும். ஸோ அந்த இடத்துக்கு இது போகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அதே நேரம் ஒரு சாதகமான அம்சம் என்னன்னா, ஜனநாயகன் படம் வரல, பிளஸ் தொடர் விடுமுறை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திரையரங்கினருடைய சாய்ஸா வந்து இந்த படம் தான் இருக்க போகுது. அப்போ நீங்க குடும்பத்தோட நம்ம சினிமாவுக்கு போகணும்னாலும் இப்படி கிளம்புனீங்கன்னா எந்த தியேட்டருக்கு போனாலும் இந்த படம் தான் ஓட போகுது. அதனால அந்த வகையில் இந்த படம் ஒரு சரியான கலெக்ஷனை எட்டுன்னு தான் நினைக்கிறேன். நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register.